அதனால்தான் நான் உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பூதா வாசு வாசுதேவ சர்வாசு நிலையோ நல தர்பக தர்ப தோத்ருப்தோ துர்ஜரோதா அபராஜித. அனைத்து உயிர்களின் இருப்பிடமானவனை, உலகை காக்கும் மாயநாதனை, உயிர்கள் அனைத்தும் ஒடுங்கும் இடமானவனை, அளவிடற்கரிய பெருமையுடையவனை, ஆணவத்தை அடக்குபவனை, அழிவிலா ஞானத்தை தருபவனை, ஞானச் செருக்குடைய விஷ்ணுவை, எவற்றாலும் தாங்கப்படாதவனை, எங்கும் எப்போதும் எவராலும் வெல்ல முடியாதவனை உள்ளம் உருக பிரார்த்திப்பவராக விசுவமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானன. விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி எனும் ஒளிதனை வழங்கும் வடிவமற்றவனை, வடிவம் இல்லாதவனை, அநேக முகங்களுடையவனை, வெளிப்படாத சத்மூர்த்தியை, பல படிவங்களுடையவனை, காணும் இடத்திலெல்லாம் நிறைந்திருப்பவனை, மனமுருக மலர்களால் பூஜிப்பவராக ஸ்வர்ண வர்ணோ ஹேமாங்கோ வராங்கஜ் சந்தானங்கதி வீரகா விஷம சூன்யோ கிருதாசி ரசலச்சல. பொன்னிய வண்ணம் உடையவனை, பொன்னங்கம் கொண்டவனை, மரவிழா வடிவத்தானை, அழகிய தோள்களை உடையவனை, எதிரிகளை மாய்ப்பவனை, ஈடினை இல்லாதிருப்பவனை, எவ்வித வேண்டுதலும் இல்லாதவனை, அசையாது அசைப்பவனை அனுதினமும் ஆராதிப்பவராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் ஆழ்கடலின் ஆழத்தை விட அதிகம் என்பதால் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள வளர்ச்சி பணிகள், நிறைவேற்றப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 107 கோடியே 57,87,000 ரூபாய் மதிப்பிலான சாலைகள் மேம்படுத்தப்பட்டு பாலங்கள் கட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளன. மேலும் காவிரி ஆற்றை நீர் ஆதாரமாக கொண்டு செயல்படுத்தப்படும் காவேரி குடிநீர் அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இவை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்த விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி வட்டமும், மேட்டூர் வட்டத்திற்குட்பட்ட வீரக்கல், குட்டப்பட்டி, மல்லிக்குட்டப்பட்டி, சின்ன சோரகை, பெரிய சோரகை, தாசகாப்பட்டி, வனவாசி, சூரப்பள்ளி, தொரமங்கலம், கரிக்காப்பட்டி ஆகிய கிராமங்களும், நங்கவள்ளி, வனவாசி, ஜலகண்டபுரம் பேரூராட்சிகளும், அவதாதூர் நகரியம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 107 கோடியே 57,87,000 ரூபாய் மதிப்பில் சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிராம சாலைகள் 22 கோடியே 12,50,000 ரூபாய் செலவில் சீர் செய்யப்பட்டுள்ளன. 2012-13ஆம் ஆண்டு எடப்பாடியில் நெடுஞ்சாலைத்துறையின் புதிய கோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி நகரில் கவுண்டம்பட்டி வெள்ளண்டி வலசு சாலையில் புதிய பாலமும், சரபங்க ஆற்றின் குறுக்கே ஒரு உயர்மட்ட பாலம் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், பக்கநாடு இட்டேரி சாலையில் 1 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாலமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணியர் மாளிகை, கோட்ட பொறியாளர் அலுவலகம், உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகம் ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. தாதபுரம் காட்டுவளவு சாலையில் சரபங்க ஆற்றின் குறுக்கே 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலமும், தாரமங்கலம் ஜலகண்டாபுரம் சாலையில் குறுகலான பாலத்திற்கு மாற்றாக உயர்மட்ட பாலம் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் கட்டப்பட்டு வருகிறது.
எடப்பாடி நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரூபாய் 38,93,00,000 ரூபாய் மதிப்பில் 8.8 கிலோமீட்டர் நீள புறவழிச்சாலை அமைக்க நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. எடப்பாடி நகரம் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் வகையில் சாலைகள் சீரமைத்தல், சாலையின் இருபக்கமும் வடிகால் வசதி ஏற்படுத்துதல், தெரு விளக்குகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளும் பொருட்டு சிறப்பு நிதியாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு எடப்பாடி, கொங்கனாபுரம் மற்றும் மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்குவதற்காக 46,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் 91,362 மக்கள் பயன்பெறுகின்றனர். மேலும் இத்தொகுதியில் நங்கவள்ளி மற்றும் மேச்சேரி ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 698 குடியிருப்புகளுக்கு காவிரி குடிநீர் வழங்க 158,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2,98,806 பேர் பயன்பெறுவர். எடப்பாடி நகராட்சிக்கு குடிநீர் வழங்கும் வகையில் 18,52,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு குடிநீர் அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 3,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்புகளுக்கு தனி மின்விசை திட்டங்களும், பள்ளிகளுக்கு 53,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அங்கன்வாடிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் மூலம் 945 பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 272 நெசவாளர்கள் மற்றும் 1170 பயனாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்காக புதிய அலுவலக கட்டடம், 49 அங்கன்வாடிகளுக்கு சொந்த கட்டடம், 7 இடங்களில் புதிய பகுதி நேர நியாய விலை கடைகள், அம்மா மருந்தகம், வேளாண்மை சேவை மையம், வேளாண்மை பாதுகாப்பு மையம், பொதுச் சேவை மையம், புதிய சமுதாய கூடங்கள், தரம் உயர்த்தப்பட்ட மற்றும் புதிய கால்நடை மருந்தகங்கள், புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய மகப்பேறு பிரிவு கட்டடம் ஆகியவை பற்றிய விவரங்களையும், மகப்பேறு நிதியுதவி திட்டம், பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம், பள்ளி மாணவ மாணவியர் பல் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனடைந்தவர்களின் தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம் சுமார் 2,25,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் 11 அங்கன்வாடி கட்டடமும், MNRECS திட்டத்தின் நிதியின் மூலம் 38 அங்கன்வாடிகளுக்கு சொந்த கட்டடம் என மொத்தம் 49 அங்கன்வாடிகளுக்கு சொந்த கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் 24 நியாய விலை கடைகளுக்கான கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. எடப்பாடி தொகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் 7 இடங்களில் பகுதி நேர நியாய விலை கடைகள் துவக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. கூட்டுறவு துறையின் மூலம் அம்மா மருந்தகம், வேளாண்மை சேவை மையம், வேளாண்மை பாதுகாப்பு மையம் மற்றும் பொதுச்சேவை மையம் ஆகியவை திறக்கப்பட்டு பொதுமக்களிடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளன. எடப்பாடி பக்கநாட்டில் 25 லட்சம் ரூபாய் செலவில் அப்பகுதி மக்களின் உபயோகத்திற்காக சமுதாய கூடம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் நங்கவள்ளி பேரூராட்சியில் பாசக்குட்டை அருந்ததியர் காலனியில் 20 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சமுதாய கூடம் மற்றும் வனவாசி பேரூராட்சியில் புதுப்பேட்டை அருந்ததியர் காலனியில் 20 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சமுதாய கூடமும் கட்டப்பட்டு அப்பகுதி மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. கோனேரிப்பட்டி மற்றும் நெடுங்குளம் ஆகிய 2 இடங்களிலும் காவிரி கரையின் ஓரமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தலா 15 லட்சம் ரூபாய் செலவில் 2 இடங்களிலும் படித்துறை கட்டப்பட்டு வருகிறது. எடப்பாடி ஆடையூரில் 20 லட்சம் ரூபாய் செலவில் பால் குளிரூட்டும் நிலைய கட்டடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. கச்சிப்பள்ளி, பக்கநாடு, பெரிய சோரகை ஆகிய 3 இடங்களில் புதிய துணை கால்நடை மருந்தகங்கள் தொடங்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இதில் பெரிய சோரகையில் உள்ள துணை கால்நடை மருந்தகம் புதிய கால்நடை மருந்தகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக 22 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுப்பாளையம், தாராபுரம் மற்றும் வனவாசி துணை கால்நடை மருந்தகங்கள் கால்நடை மருந்தகங்களாக தரம் உயர்த்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இருப்பாளி, சித்தூர் ஆகிய கால்நடை மருந்தகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. பூலம்பட்டி கால்நடை மருந்தகத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. கொங்கனாபுரம் மற்றும் நங்கவள்ளியில் 30 படுக்கைகள், அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் நுண்கதிர் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய தரம் உயர்த்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களாக செயல்பட்டு வருகின்றன. இவை ஒவ்வொன்றுக்கும் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டடம் கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்துள்ளன.
இதுபோன்று சித்தூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. எடப்பாடி அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்கு 3,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சவரியூரில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், வெள்ளாளபுரத்தில் புதிய மகப்பேறு பிரிவு, கட்டிநாயக்கன்பட்டியில் அரசு துணை சுகாதார நிலையம், வெள்ளாளபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் குடியிருப்பு, செட்டிமாங்குறிச்சியில் புதிய மகப்பேறு பிரிவு கட்டடம், சவரியூரில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவையும், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு வட்ட மருத்துவமனை, ஒரு வட்டம் சாரா மருத்துவமனை, 10 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஒரு நகர ஆரம்ப சுகாதார நிலையம், 3 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 45 துணை சுகாதார நிலையங்கள், 3 நடமாடும் சுகாதார நிலையங்கள் ஆகியவை இயங்கி வருகின்றன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் 9,90,00,000 ரூபாய் 9,637 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 8,395 பயனாளிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கப்பட்டுள்ளது. 18 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 20,222 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டத்தின் மூலம் 10,129 மாணவர்களுக்கு புதிய கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவ மாணவியருக்கு பல் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் 1,46,882 மாணவ மாணவியருக்கு பல் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் ஏழை எளியோருக்கு வழங்கப்பட்டுள்ள விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள், இலவச வீட்டுமனை பட்டாக்கள், விலையில்லா வேட்டி சேலைகள், முதியோர் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை பற்றிய விவரங்கள், எடப்பாடியில் தொடங்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பற்றிய தகவல்கள், தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இப்ப பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள் 47,034 குடும்பங்களுக்கு 24,17,54,760 ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளன. 53,02,10,000 ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்கள் 3,990 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 4,92,784 பயனாளிகளுக்கு 13,48,50,342 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டுள்ளன. 3,298 பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகையாக 4,67,76,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் 3,559 பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக 85,73,000 ரூபாயும், திருமண உதவித்தொகையாக 358 பயனாளிகளுக்கு 29,76,000 ரூபாயும், இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகையாக 736 குடும்பங்களுக்கு 90 லட்சம் ரூபாயும், விபத்து மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகையாக 31 குடும்பங்களுக்கு 30,92,500 ரூபாயும், நலிந்தோர் உதவித்தொகையாக 165 பயனாளிகளுக்கு 16,70,000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 2011, 2012 முதல் 2014, 2015 வரை எடப்பாடி வட்டத்தில் 5,25,555 பயனாளிகளுக்கு 97,89,02,602 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன், மத்திய கால கடன், சுய உதவிக்குழு கடன் மற்றும் நகை கடன் மூலம் 3,60,845 விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு 1,449 கோடியே 6,58,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி தொகுதியில் பூலாம்பட்டி மதுர காளியம்மன் ஏரி 65 லட்சம் ரூபாய் செலவிலும், ஆவணி பேரூர் ஏரி 48 லட்சம் ரூபாய் செலவிலும், எருமைப்பட்டி கிராமத்தில் உள்ள குண்டன் ஏரி 15 லட்சம் ரூபாய் செலவிலும், வெள்ளாளபுரம் ஏரி 70 லட்சம் ரூபாய் செலவிலும், எடப்பாடி பெரியேரி 55 லட்சம் ரூபாய் செலவிலும் ஆக மொத்தம் 5 ஏரிகள் 2,53 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டு, கரைகள் பலப்படுத்தப்பட்டு, வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டுள்ளன.
ஒருங்கிணைந்த பருத்தி உற்பத்தி திட்டத்தின் கீழ் 197 பருத்தி விவசாயிகளுக்கும், ஐசோபாம் எண்ணெய் வித்துக்கள் பெருக்கு திட்டத்தின் கீழ் 2306 விவசாயிகளுக்கு 34,42,000 ரூபாய் மானியத்தில் விதைகள் மற்றும் உரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த தானிய அபிவிருத்தி திட்டம் நெல் பயறு திட்டத்தின் கீழ் 340 விவசாயிகளுக்கு சான்று விதை, உயிர் உரங்கள், பூச்சி மருந்து, களை கொல்லி மற்றும் PVC பைப்லைன் ஆகியவை மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. தென்னை வளர்ச்சி வாரிய திட்டத்தின் கீழ் 19 விவசாயிகளுக்கு 3,20,000 மானியம் வழங்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த உழவர் கையேடு 31,360 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எடப்பாடியில் துவங்கப்பட்டது. தற்போது இக்கல்லூரிக்கு 8 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. எடப்பாடி, காளிகவுண்டன்பட்டியில் உள்ள ஆரம்ப பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. கோரணம்பட்டி, வெள்ளாளபுரம், நெடுங்குளம், குஞ்சாம்பாளையம், பச்சப்பள்ளி, கன்னியாம்பட்டி மற்றும் சின்ன சோரகை ஆகிய கிராமங்களில் உள்ள 7 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. வெள்ளரிவள்ளி, சவுரியூர் மற்றும் கொங்கனாபுரம் ஆகிய கிராமங்களில் உள்ள 3 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் 3,92,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எடப்பாடி, வனவாசி, ஜலகண்டாபுரம், கொங்கனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியரின் வசதிக்காக மிதிவண்டி நிறுத்துமிடம், சுற்றுச்சுவர் கட்டுதல், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அங்கன்வாடி நிலையங்களுக்கு எரிவாயு இணைப்பு, அரசு அலுவலக கட்டிடங்களுக்கு சோலார் மின்வசதி போன்ற பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டில் உள்ளன. எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு மின்மோட்டார் மூலம் சின்டெக்ஸ் தொட்டிகளுக்கு நீர் ஏற்றி தொகுதி மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. கழிப்பிடங்கள் இல்லாத இடங்களில் கழிப்பிட வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் சிமெண்ட் சாலை மற்றும் 2 கப்பிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் 107,57,87,000 ரூபாய் மதிப்பிலான சாலைகளை மேம்படுத்தி பாலங்களை கட்டி தந்தமைக்கும், காவேரி குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தியமைக்கும், புதிய பகுதி நேர நியாய விலை கடைகள், அம்மா மருந்தகம், வேளாண்மை சேவை மையம், வேளாண்மை பாதுகாப்பு மையம், பொதுச் சேவை மையம், புதிய சமுதாய கூடங்கள், தரம் உயர்த்தப்பட்ட மற்றும் புதிய கால்நடை மருந்தகங்கள், புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய மகப்பேறு பிரிவு கட்டடம் ஆகியவற்றை உருவாக்கியமைக்கும், இல்லத்தரசிகளின் இன்னல்களை போக்குவதற்காக விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை வழங்கியமைக்கும், எடப்பாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கியமைக்கும், பள்ளிகளை தரம் உயர்த்தியமைக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இங்கே எடப்பாடியிலே காலேஜ் கொண்டு வந்ததுனால என்னால் இங்கே படிக்க முடிஞ்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இளங்கலை வணிகவியல் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். தேவனகொண்டனூர்ல இருந்து வரேன். அது ரொம்ப சின்ன கிராமம். இங்கே எடப்பாடியில் இந்த காலேஜ் வந்ததுனால டிகிரி முடிக்க முடிஞ்சது. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2ஆம் ஆண்டு வணிகவியல் படிக்கிறேன். இங்கே கல்லூரி மட்டும் அமையலைன்னா நான் மேட்டூர் அப்படி இல்லைன்னா சேலம் போய் தான் படிக்கணும். இங்கே கல்லூரி அமைத்து கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. நான் இளநிலை கணிதம் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இந்த கல்லூரி இங்கே அமைஞ்ச வேட்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இந்த கல்லூரி ஏற்படுத்தி இருக்கு. இந்த கல்லூரியை அமைச்சு கொடுத்த மக்கள் முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாங்கள் ஒரு சின்ன கிராமம், மாலப்பறக்காடு, அங்கே தான் இருந்து வரோம். எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலம் போட்டனால எல்லாத்துக்கும் வசதி, நல்ல போகிற வசதி, சீக்கிரம் டைம் ஒரு 5 நிமிஷம் விளையாடிச்சு போகலாம். முன்ன அப்படி இல்லைங்க, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போயணும். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஆட்டோவை பிடிச்சி மறுபடியும் நாங்கள் விளையாடிச்சு போவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் போகலாங்க. அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோங்க.
இதுக்கு முன்னாடி இருந்த கடை வந்து அங்கம்மன் கோயில் தெருன்னு 2 கிலோமீட்டர் போகணும். ஆனால் இப்போ வந்து இங்கே 1 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துருச்சு. அதனால் நாங்கள் இங்கேயே வாங்கிக்குவோம். எங்களுக்கு வந்து மொத்தம் இந்த பக்கம் இருக்கிற 2 வார்டு ஜனங்க 25, 26 2 வார்டுக்கு இது சௌகரியமாக போச்சுங்க. நாங்கள் வாங்கிக்கிட்டு இங்கே பக்கத்தில் வாங்கிக்கிறோம். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் 10th முடிச்சா 11th 12th போய் பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கணும். அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் இப்போ அம்மாவோட உதவியால் எங்களுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆயிடுச்சு. மேல்நிலை பள்ளியாக இருந்து உயர்நிலை பள்ளியாக மாறிடுச்சு. அதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இலவச கல்வி கொடுத்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தண்ணி வசதி எங்களுக்கு எந்நேரமும் கிடைக்குது. ஆஸ்பத்திரி இருக்குது, ஸ்கூலும் இருக்குது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பூலாம்பட்டின்னு பேசுகிறேன். சாலை வசதியெல்லாம் முந்தைய இருந்த விட நல்லா போட்டிருக்காங்க. இங்கேருந்து மேட்டூர் வரைக்குமே சாலை வசதி நல்லா போட்டிருக்காங்க. தொகுதி பூராமே சாலை மேம்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதி நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக கால்நடை மருந்தகம் ஒன்று பூலாம்பட்டியில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. சாலை வசதியெல்லாம் பூரா இங்கேருந்து தொகுதிக்கே பூரா போட்டிருக்காங்க. தண்ணீர் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆடு மாடுக்கு இப்போ கால்நடை மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, எந்த குறையுமே இல்லை. ஹாப்பியாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் குடிசை வீட்டில் தான் குடியிருந்தோம். எங்களுக்கு நத்தி வீடு கட்டுறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி கிடையாது. பசுமை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு மிக நன்றி. நான் +2 படிக்கிறேன். லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. லேப்டாப்னால மேற்கொண்டு படிக்கிறதுக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நல்லா யூஸாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. எங்கள் பகுதியில் அம்மா மருந்தகம் திறந்துருக்கிறாங்க. இதனால் ஏழை எளிய மக்கள்லாம் பயனடைகிறாங்க. குறைந்த விலையில் வாங்கி சக்கரை நோய் மற்றும் எல்லா நோய்க்கும் குறைந்த விலையில் வாங்கி நல்லா பயன்பெறாங்க. இதனால் அம்மாவுக்கு மிகுந்த நன்றி. தாலிக்கு தங்கமும் கல்யாண செலவுக்கு பணமும் கொடுத்தாங்க. இதை வச்சு தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மாவுக்கு நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தக திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள், மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில விரிவா பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு சட்டப்பேரவை தொகுதிகளில் நிறைவேற்றியுள்ள மற்றும் நிறைவேற்றப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.